மந்த்லி சேவ் பண்ணக்கூடிய வகையில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் கான்செப்ட் கொடுங்க, நாங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கேன், சின்ன அமௌண்ட் 2000 ரூபாய் 1000 ரூபாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்களாம் என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இருந்தாலும் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுமா அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நாலேஜ்லாம் கொடுக்காது. உங்களால் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க முடியாது, எக்கனாமிக்கலை புரிஞ்சிக்க முடியாது, எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஏதாவது பண்ணாதான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ண முடியும். அப்படி நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் இந்த கிளாஸில் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் 4 விதமான ட்ரில் இருக்குது. ஒவ்வொரு ட்ரில்லையும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ஸோ உங்களுடைய ப்ராஃபிட்டை எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சிம்பிளாக சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாமான்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம், டுடே. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.